அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மண்டே. ஸோ பயாலஜி ஷெடியூலில் நம்ம ஃபஸ்ட் லெசன் லிவிங் வேர்ல்டு முடிச்சிட்டோம். ஸோ இப்போ செகண்ட் லெசன் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் லெசன் லிவிங் வேர்ல்டுக்கான எம்சிக்யூஸும் லாஸ்ட் டியூஸ்டே முடிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன்ஸ் எது வரைக்கும் பார்க்குறோமோ அதுக்கான எம்சிக்யூஸை நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க நம்ம இப்போது பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். பாருங்கள், since the dawn of civilization there are many attempts to classify living organisms. முதல்ல பேரே பாருங்கள், பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். நம்ம லிவிங் வேர்ல்டில் சில விஷயம் பார்த்தோம். என்ன? ஃபஸ்ட்டு கேரக்டரைசேஷன், ஐடென்டிஃபிகேஷன், கிளாசிஃபிகேஷன், அப்புறமா நாமன்க்ளேச்சர் அப்படின்னு நம்ம பார்த்தோமா. இதில் இருக்கக்கூடிய கிளாசிஃபிகேஷன் பற்றி தான் இந்த லெசன் முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இட் வாஸ் நாட் இன்ஸ்டிங்க்டிவ்லி using criteria that were scientific but born out of a need to use organisms for our own use. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதாவது பழங்காலத்தில் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறப்போ அதனுடைய மார்ஃபலாஜிக்கல் கேரக்டர்ஸ் வச்சோ அல்லது அதனுடைய இன்டர்னல் கேரக்டர்ஸ் செல் ஸ்ட்ரக்சரோ அதை வச்சோலாம் நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்க மாட்டோம். மனுஷங்களுக்கு என்ன தேவை, ஷெல்டருக்காக அவன் தேவைப்படுறானா, அல்லது ஃபுட்டுக்காக அவன் தேவைப்படுறானா, அல்லது ட்ரெஸ்ஸுக்காக அவன் தேவைப்படுறானா அப்படிங்கிறத பொறுத்து தான் கிளாஸிஃபை பண்ணியிருப்போம் அப்படின்னு நம்ம லிவிங் வேர்ல்ட்லேயே படிச்சிருப்போம். அதை தான் இங்கேயும் சொல்கிறாங்க. Aristotle was the earliest to attempt a more scientific basis of classification. இந்த மாதிரி யூஸ் பொறுத்து கிளாஸிஃபை பண்ணுறது இல்லாமல் சயின்டிஃபிக் பேசிஸில் கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் ஆள் அரிஸ்டாட்டில். He uses simple morphological characters to classify plants into trees, shrubs and herbs. He also divided animals into groups, those which have red blood and those that did not. என்ன அப்படின்னா, பிளான்ஸை பார்த்தோன்னே ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா அதை ஹெர்ப்ஸாகவும், கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா ஷ்ரப்ஸாகவும், இல்லை ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அதை ட்ரீஸாகவும், அதனுடைய மார்ஃபலாஜிக்கல் கேரக்டர்ஸ் வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸை வச்சு அரிஸ்டாட்டில் பிளான்ஸை பிரிக்கிறார். அனிமல்ஸையும் ரெண்டாக பிரிக்கிறாரு. என்னென்னு, எந்தெந்த அனிமலுக்குலாம் ரெட் கலர்டு பிளட் இருக்குது, எந்தெந்த அனிமலுக்குலாம் ரெட் கலர்டு இல்லாத மற்ற கலர்டு பிளட் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து பிரிக்கிறார். ஸோ ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக்காக கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தது யாருன்னு கேட்டால் அரிஸ்டாட்டில். அப்போ அதுக்கு முன்னாடி கிளாஸிஃபிகேஷனே நடக்கலையா அப்படின்னு கேட்டால் கிளாஸிஃபிகேஷன் நடந்தது, சயின்டிஃபிக் பேசிஸில் கிளாஸிஃபிகேஷன் நடக்கலை. ஓகேயா? ஓகே. இன் லின்னேயஸ் டைம் டூ கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் வித் பிளான்டே அண்ட் அனிமேலியா கிங்டம்ஸ் வேர் டெவலப்டு தட் இன்க்ளூட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. லின்னேயஸ் என்ன பண்ணுறாரு, பிளான்ட் கிங்டம் அண்ட் அனிமல் கிங்டம் அப்படின்னு 2 கிங்டம் டெவலப் பண்ணுறாரு, விச் இஸ் அ 2 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன். ஓகே. ஆனால் கடைசியாக இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறது 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன், ஆர்ஹெச் விட்டேக்கர் கண்டுபிடிச்சது. ஸோ அதை பற்றினா இப்போ 2 கிங்டம், அடுத்து 3 கிங்டம், எப்படி 5 கிங்டம் வரைக்கும் வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். This system did not distinguish between eukaryotes and prokaryotes, unicellular and multicellular organisms, and photosynthetic and non-photosynthetic organisms. அதன் யூகேரியேட்ஸ் அண்ட் ப்ரோகேரியேட்ஸ் அப்படின்னா, யூகேரியேட்ஸ் அப்படின்னா ஃபுல்லி டெவலப்டு செல் இருக்கக்கூடிய ஆர்கனிசம்ஸ், ப்ரோகேரியேட்ஸ் அப்படின்னா ஃபுல்லி டெவலப்டு செல் இருக்காது, அதாவது அதனுடைய நியூக்ளியஸ் ஃபுல்லி டெவலப்டு நியூக்ளியஸாக இருக்காது, அதுக்கு பேர் தான் ப்ரோகேரியேட்ஸ். ஆனால் யூகேரியேட்ஸுங்கிறது ஃபுல்லி டெவலப்டு செல், ஃபுல்லி டெவலப்டு நியூக்ளியஸ். அடுத்து இதை ரெண்டையும் பிரிக்கல, எது அந்த பிளான்ட் கிங்டம் அண்ட் அனிமல் கிங்டம் வச்சிருக்கக்கூடிய 2 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன். அடுத்தது யூனிசெல்லுலார் அண்ட் மல்டிசெல்லுலார் ஆர்கனிசம்ஸ், ஒரு செல் மற்றும் பல செல் இருக்கக்கூடிய உயிரினங்களை தனித்தனியாக பிரிக்கல. மூணாவது ஃபோட்டோசிந்தட்டிக், எதெல்லாம் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும், எதால ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் அது பிரிக்கல. இது எல்லாத்தையும் ஒரே கேட்டகரிக்குள்ளே வைக்கிறது. இது வேறு கேட்டகரி, இது வேறு கேட்டகரி, யூனிசெல்லுலார் வேறு, மல்டிசெல்லுலார் வேறு, ப்ரோகேரியேட்ஸ் வேறு, யூகேரியேட்ஸ் வேறு, அதே போல் ஃபோட்டோசிந்தட்டிக் வேறு, நான் ஃபோட்டோசிந்தட்டிக் வேறு இல்லையா. ஆனால் இது எல்லாத்தையும் ஒரே கேட்டகரிக்குள்ளே தான் வச்சார் லின்னேயஸுடைய 2 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன். Classification of organisms into plants and animals was easily done and was easy to understand, but a large number of organisms did not fall into either category. Hence 2 kingdom classification was used for a long time, found inadequate. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஈஸியாக இருந்துச்சு, 2 கிங்டம் தான், பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம். எது பார்த்தாலும் செடியாக இருந்துச்சுன்னா, அதாவது நகர முடிஞ்சதுன்னா அது அனிமல், நகர முடியல அப்படின்னா அது பிளான்ட் கிங்டம் அப்படின்னு ஈஸியாக பிரிச்சுட்டு போயிட்டோம். பட் சில ஆர்கனிசம் இந்த 2 கேட்டகரிக்குள்ளேயுமே ஃபாலோ ஆகாமல் இருந்துச்சு. அப்போ அந்த ஆர்கனிசம்லாம் அது என்ன உயிரே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு. ஸோ தட் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்த இந்த 2 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் அப்படிங்கிறது பத்தாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. Besides gross morphology, a need was also felt for including other characters like cell structure, nature of wall, mode of nutrition, habitat, methods of reproduction, evolutionary relationship. அதாவது இது பத்தாது, புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க இல்லையா, அது எதெல்லாம் பொறுத்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, செல் ஸ்ட்ரக்சரை பொறுத்ததும், செல் வாலோட ஸ்ட்ரக்சரை பொறுத்ததும், நியூட்ரிஷன் என்ன சாப்பிடுது அப்படிங்கிறத பொறுத்ததும், அது எங்கே வாழுது அப்படிங்கிறத பொறுத்ததும்,
எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்ததும் அதுங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பரிணாம வளர்ச்சி அதனுடைய எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பொறுத்தும் ஒரு புது கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. ரைட்டு. கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம்ஸ் ஃபார் லிவிங் ஆர்கனிசம் ஹேவ் ஹென்ஸ் அண்டர்கான் செவரல் சேஞ்சஸ் ஓவர் டைம். Though plant and animals have been a constant under different time systems, the understanding of including under these kingdoms have been changing. The number and nature of other kingdoms have also been understood. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை தான், சும்மா கதை தான் சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்க, இதுதான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த 5 கிங்டம்ஸ். இதுதான் அந்த ஆர்ஹெச் விட்டேகர் கண்டுபிடிச்ச 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். இதுதான் ஒட்டுமொத்த பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிற லெசனுடைய ஒரு சின்ன பாக்ஸில் இருக்கக்கூடிய டேபிளில் இருக்கக்கூடிய சம்மரி அப்படின்னு சொல்லலாம். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு முனீரா ப்ரோகேரியட்ஸ். முனீரா மட்டும்தான் ப்ரோகேரியட்ஸ் வச்சுருக்கோம். முன்ன என்ன சொன்னால் யூகேரியட்ஸ் ப்ரோகேரியட்ஸ் பிரிக்கலன்னு சொன்னோமா? இது பாருங்கள், ப்ரோகேரியட்டி யூகேரியட்டி தனித்தனியாக பிரிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு பிரச்சனை ஓஞ்சுதா? ரெண்டாவது யூனிசெல்லுலாரையும் மல்டி செல்லுலாரையும் பிரிக்கல அப்படின்னு சொன்னோமா? இதில் பாருங்கள், இங்கே பாருங்கள், செல்லுலார் மல்டி செல்லுலார் டிஷ்யூ ஆர்கன் அப்படின்லாம் பிரிச்சிட்டாங்களா? அப்போ யூனிசெல்லுலாரையும் மல்டி செல்லுலாரையும் பிரிச்சிட்டாங்க. ரெண்டாவது பஞ்சாயத்தும் ஓஞ்சிருச்சா? அடுத்தது மூணாவதாக என்ன சொல்லியிருந்தாங்க? ப்ரோகேரியாட்ஸ் யூகேரியாட்ஸ் யூனிசெல்லுலர் மல்டி செல்லுலார் ஃபோட்டோசிந்தட்டிக் நான் ஃபோட்டோசிந்தட்டிக் பற்றி பிரிக்கல. அதாவது க்ரீனும் மற்ற கலர்ஸ் அதை தான் இன்டெரக்டாக சொல்கிறாங்க. அப்போது அது எங்கே பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஃபோட்டோசிந்தட்டிக். ஆனால் இங்கே பாருங்கள், சாப்ரோஃபைட்டிக், ஹைட்ரோட்ராஃபிக் இப்படின்லாம் பிரிச்சுட்டாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கண்டுபிடிக்கப்பட்ட வேர்ஷன் தான் இந்த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். இதில் நம்ம இந்த டேபிள் நம்ம ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும். இதில் பெருசாக புரிஞ்சுக்கிறதுக்கு எதுவும் இல்லை, நம்ம பார்த்தோம்னாலே புரிஞ்சிடும். இதில் பாருங்கள், முனீரா அப்படிங்கிறது ஒன்லி ப்ரோகேரியாட்ஸ், ப்ரோட்டிஸ்டாங்கிறது யூகேரியாட்ஸ் தான். ஆனால் யூகேரியாட்ஸில் எந்த மாதிரியான யூகேரியாட்ஸ்? ஃபங்கைங்கிறது நமக்கு தெரியும், ஃபங்கை மொத்தமாக அந்த கேட்டகரிக்குள்ளே இருக்கும். பிளான்டேனா ஃபுல்லாக பிளான்ட்ஸ், அனிமல்னா ஃபுல்லாக அனிமல்ஸ். ஃபைன். அடுத்து அதை பற்றி தான் இங்கே பேச போகிறாங்க பாருங்கள். ஆர்ஹெச் விட்டேகர் ப்ரப்போஸ்ட் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். இப்போ நம்ம பார்த்தது தான் முனீரா, ப்ரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமேலியா. ஃபைன். இப்போ இந்த மெயின் க்ரைட்டீரியா யூஸ்டு ஃபார் கிளாசிஃபிகேஷன் இன்க்ளூட் என்னென்ன? நம்ம இங்கே மேலே பார்த்தது தான், இங்கே டேபிள் இருக்கிறதே தான் கீழே சொல்ல போகிறாங்க. செல் டைப், செல் வால் ஸ்ட்ரக்சர், நியூக்ளியர் மெம்பரேன், பாடி ஆர்கனைசேஷன், மோட் ஆஃப் நியூட்ரிஷன். அவ்வளோதான். இதை பொறுத்து தான் பிரிச்சிருக்காரு. அதை தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. பாடி ஆர்கனைசேஷன், மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ரீப்ரொடக்ஷன், பைலோஜெனடிக் ரிலேஷன்ஷிப். Okay. The 3-domain system has also been proposed that divides the kingdom Munira into 2 domains, leaving the remaining eukaryote kingdom into 3rd domain and thereby a 6 kingdom classification அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மொனீரா 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, இந்த மொனீராவை மட்டும் 2ஆக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மொனீராவை 2ஆக பிரித்தோம்னா மொத்தம் ஏற்கனவே 5ங்கிறது 6000. ஸோ இந்த 6 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் அப்படி இந்த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனை 6 கிங்டம் கிளாசிஃபிகேஷனாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குப்பா இந்த 6 கிங்டம் கிளாசிஃபிகேஷனை பிரிக்கணும் அப்படின்னா, எதுக்கு மொனீராவை 2ஆக பிரிக்கணும்? மொனீராவில் ப்ரோகேரியட்ஸ் தனியாக, அங்கங்கே இருக்கக்கூடிய யூகேரியட்ஸை தனியாக பிரிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்காங்க. பட் இதை பற்றி நம்ம இங்கே படிக்க போகிறது இல்லை. நமக்கு 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் தான், அதோட முடிஞ்சது நம்மளோட பஞ்சாயத்து. ஸோ லெட் அஸ் லுக் அட் த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் டு அண்டர்ஸ்டாண்ட் த இஷ்யூஸ் அண்ட் கன்சிடரேஷன்ஸ் தட் இன்ஃப்ளூயன்ஸ் த கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம். ஃபஸ்ட்டு, classification systems include bacteria, algae, fungi, mosses, ferns, gymnosperms and angiosperms. எல்லாமே பிளான்ட்ஸில் தான் வந்துச்சு. பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கே இதெல்லாம் பிளான்ட்டா? ஆல்கே கூட ஒரு வகையில் பச்சை கலரில் இருக்குது, பிளான்ட்னு வச்சுக்கலாம். பாக்டீரியா, ஃபங்கைலாம் பிளான்ட்டா? ஆனால் ஃபஸ்ட்டு லினியேஜ் சிஸ்டத்தில் அது எல்லாமே பிளான்ட்டு கீழே தான் இருந்துச்சு, ரைட்டா? ஆனால் இப்போது அதெல்லாம் அதனோட கேட்டகரி, ஃபங்கைனா ஃபங்கை கேட்டகரியில், மொனீரா கேட்டகரியில், ப்ரோட்டிஸ்டா கேட்டகரியில் கரெக்டாக கேட்டகரைஸ் ஆகிடுச்சு. அடுத்து, the character that unified this whole kingdom was that all the organisms included had a cell wall in their cells. ரொம்ப 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 முக்கியம். ப்ரோகேரியட்னா என்ன பார்த்தோம்? செல் வால் இருக்காது. யூகேரியட்னா செல் வால் இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா? ஃபுல்லி டெவலப்டு செல், நாட் ஃபுல்லி டெவலப்டு செல் அப்படின்னு பார்த்தோமா? அதை தான் சொல்கிறாங்க. This placed together groups which widely differed in other categories. It brought together the prokaryotic bacteria and blue-green algae with other groups which were eukaryotic. சொன்னதே தான் இப்போ திரும்ப டீட்டெயிலாக சொல்கிறாங்க. ப்ரோகேரியாட்டு யூகேரியாட்டு பிரிக்கல அப்படின்னு சொன்னாங்களா? அப்போ முன்ன ப்ரோகேரியாட் பாக்டீரியாஸையும் யூகேரியாட்டிக் ஃபங்கை, ஆல்கே இது எல்லாத்தையும் ஒன்றா வச்சுருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ தனித்தனியாக பிரிச்சிட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், கிளாமிடோமோனஸ் அண்ட் ஸ்பைரோகைரா ஆர் பிளேஸ்ட் டுகெதர் அண்டர் ஆல்கே. த கிளாசிஃபிகேஷன் இஸ் நாட் டிஃப்ரெண்ட் பிட்வீன் த ஹெட்டிரோட்ராஃபிக் குரூப் ஃபங்கை அண்ட் ஆட்டோட்ராஃபிக் குரூப் பிளான்ட்ஸ். ஆமாவா? பிளான்ட்ஸு க்ரீனு, ஆல்கே க்ரீனு, அது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும், அது தன்னோட சாப்பாட்டை தானே க்ரியேட் பண்ணிக்கும். பட்
ஹெட்ரோட்ராப்ஸ் யார்? ஃபங்கை. அவனால் வெள்ளை கலரில் தான் இருப்பான் மோஸ்ட்லி. அப்போது அல்லது ரெட் கலரில் ப்ரௌன் கலரில் இருப்பான். அவனால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? சாப்பாடு ப்ரொடியூஸ் பண்ண முடியாது இல்லையா? ஆனால் இவங்க 2 பேர்த்தையும் பிரிச்சிருந்தாங்களா? ஏற்கனவே பிரிக்கல. அதை தான் சொல்கிறாங்க. ஓகே ஃபைன். இன்னொன்று சொல்கிறாங்க பாருங்கள். The fungi had chitin in their walls while the green plants had cellulosic cell wall. இதுதான் முக்கியம். செல் வாலில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பொறுத்தும் பிரிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோமா? தேவையில்லை. அதாவது பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையிலையும் எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுது, எங்கெங்கே வாழுது, அதை பொறுத்தெல்லாம் பிரிக்கணும் அப்படின்னு சொன்னதில் இன்னொரு பாயிண்ட்டை என்ன சொன்னோம்? செல்வாலை பொறுத்தும் பிரிக்கணும் அப்படின்னு சொன்னோமா? அப்போது ஃபங்கைக்கு சிட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செல்வால் இருக்குது. ஆனால் பிளான்ட்டுக்கு செல்லுலோசிக் செல்வால் இருக்குது. அப்போ இதை ரெண்டையும் தனித்தனியாக பிரிக்கணும் இல்லையா? அப்போது ஃபங்கைங்கிற கேட்டகரியிலையும் பிளான்ட்ஸை பிளான்ட்டுங்கிற கேட்டகரியிலையும் பிரிச்சுட்டாங்க. When such characteristics were considered, the fungi were placed in a separate kingdom fungi. Okay, fine. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். குரூப் டுகெதர் அண்டர் மொனிரா அண்ட் யூனிசெல்லார் வந்து புரோட்டிஸ்டாவில் வச்சுட்டாங்க. முன்னே பாருங்கள், கிளாமிடோமோனாஸ், குளோரெல்லா, இது எல்லாமே எங்கே இருந்துச்சு? வித் பாரமிஷியம் அண்ட் அமீபா. பாரமிஷியம் அண்ட் அமீபாவுக்கு செல்வாலி கிடையாது. ஆனால் கிளாமிடோமோனாஸ் அண்டு குளோரெல்லாவுக்கு செல்வாலி இருக்குது. இது ரெண்டையும் முன்ன ஒன்றா வச்சுருந்தாங்க. இதை ரெண்டையும் தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, it has put together organisms in which early classifications were placed in different kingdoms happened because of the criteria of the classification change. இப்போ சொன்னோம் இல்லையா, முன்ன இதெல்லாம் ஒன்றா வச்சுருந்தாங்க, இப்போ தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. இதெல்லாம் ஒன்றா வச்சுருந்தாங்க, இப்போ தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அப்படி பிரிக்கிறதுக்கான காரணம் என்ன? க்ரைட்டீரியா சேஞ்ச் ஆகிடுச்சு. அதாவது எதன் அடிப்படையில் நான் அந்த கிங்டமை பிரிக்கிறேன், கிளாஸிஃபை பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கான அந்த க்ரைட்டீரியா, அந்த தகுதி அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிடுச்சு. சேஞ்ச் ஆனதுனால இந்த டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைன். இந்த மாதிரியான ஒரு சேஞ்சு அவ்வளோதானா? 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனோடு முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதுக்கு மேலே நம்மளை விட இன்னும் அறிவாளியான நம்மளோட ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் வரலாம். அவங்களுக்கு இன்னும் கிளாஸிஃபிகேஷன் தேவை அப்படின்னு அவங்க நினச்சி அவங்க இன்னும் நிறைய க்ரைட்டீரியாஸ் ஆட் பண்ணி இன்னும் 7 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனோ 10 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனோ அவங்க டெவலப் பண்ணலாம். அது நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. This kind of changes will take place in future too, depending on the improvement. Over time, an attempt has made to evaluate a classification system which reflects not only morphological, physiological and reproductive similarities but is also phylogenetic. Okay, phylogenetic அப்படின்னா அந்த எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப், பரிணாம வளர்ச்சி அடிப்படையில் இருக்கிறது. ஓகே ஃபைன். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் அப்படிங்கிறது கிங்டம் மொனிரா. ஆனால் மொனிரா ஆரம்பித்தோம்னா இந்த சாப்டர் முடியாது. இந்த செஷனுக்குள்ளே முடிக்க முடியாது. ஓகே, இப்போ வரைக்கும் நம்ம பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னா என்ன, முன்ன காலத்தில் எந்த மாதிரியான கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருந்தோம், அதிலிருந்து இப்போது நம்ம 2 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனுக்கு ஏன் போனோம், 2 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் ஏன் பத்தாமல் 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனுக்கு எதுக்கு வந்தோம், இப்போ 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனுக்கும் 2 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனுக்கும் என்னென்ன வித்தியாசம், 2 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனில் ஒன்றா இருந்த எதையெல்லாம் 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனில் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கோம், எதனால் பிரித்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறத குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்த்துருக்கோம். ரொம்ப சின்ன போர்ஷன் தான் கவர் பண்ணியிருக்கோம். பட் இந்த மாதிரி சின்னதாக கன்சிஸ்டண்ட்டாக கவர் பண்ணிட்டு போனாலே போதும், நம்ம நீட் 2027 பக்காவாக எழுதலாம். ஓகே, ஸோ இந்த சாப்டருக்கான இது வரைக்கும் நான் டீச் பண்ண இந்த இன்ட்ரடக்டரி டாபிக்ஸ்க்கான MCQs அப்படிங்கிறது நாளைக்கு காலையில் நாளைக்கு ஈவினிங் 6 o'clock நம்மளுடைய சேனலில் வரும். ஸோ இந்த லெக்சரை பார்த்துட்டு நாளைக்கான MCQஸையும் சால்வ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வச்சுருக்க புக்ஸ்லேயும் அந்த டாபிக்ஸில் இருக்கக்கூடிய MCQஸை சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரிமெம்பர் த ஷெடியூல்: மண்டே டியூஸ்டே பயாலஜி, வென்ஸ்டே தேர்ஸ்டே கெமிஸ்ட்ரி, ஃப்ரைடே சாட்டர்டே ஃபிசிக்ஸ், சண்டே லீவு, என்ஜாய் பண்ணலாம் நீங்கள். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ தட் எனக்கும் நிறைய பேர் நம்மளை பார்க்குறாங்க, நல்ல கண்டென்ட், நல்ல டீச்சிங் கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னொன்று, உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அந்த நோட்டிஃபிகேஷனையும் சேர்த்து தான் முன்ன வளரிட்டேன். ஓகே ஃபைன். நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம வீடியோவை அல்காரிதம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு புஷ் பண்ணும். ஸோ தட் ஒரு கம்யூனிட்டியை நம்ம டெவலப் ஆக முடியும். கூடுதலாக நான் UPSC எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு சில பொருளாதார உதவிகள் தேவைப்படுது. உங்களால் ஏதேனும் பொருளாதார உதவி பண்ண முடிஞ்சுது அப்படின்னா என்னோடய UPI ஐடியை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். அதன் மூலமாக உங்களால் முடிஞ்ச பொருளாதார உதவியை நீங்கள் பண்ணலாம். நன்றி.